சூறாவளி கிளம்பிடுச்சு, தூசெல்லாம் பறந்துடுச்சு, ஓடி போய் வீட்டுக்குள்ள பதுங்குடா. பூகம்பம் வந்துடுச்சு, எரிமலை தான் வெடிச்சிடுச்சு, எதிர்த்து தான் நிற்கிறவன் யாரடா? அன்பான மக்களுக்கும் அவரோட ரசிகருக்கும் என்னைக்கும் அவரினைக்கும் தேனடா, அவரிலேய தளபதி தானடா. விஜய பாரு ஸ்டைலு தான் ஜோரு, அடிச்சு கூறு அவரு தான்டா. கண்ணை பார்த்தா காந்தமே தோக்கும், கத்தி கூட மழுங்கி போகும். யார் யாரோ போட்டிக்கு வந்தாங்க, யார் யாரோ தோத்துத்தான் போனாங்க. மக்களுக்கு பிடிச்சவரும் மனசில் இடம் பிடிச்சவரும் விஜய் தான்டா. உன்னோட என்னோட அன்போட இருப்பது விஜய் தான்டா. சொல்லேண்டா நன்றி சொல்லேண்டா, அவர் அப்பாக்கும் அம்மாக்கும் சொல்லேண்டா. இளைய தளபதின்னு கூறு, இடியின் சத்தம் நிற்கும் பாரு. ஆள மரண்டா எங்க ஆளு, அசைச்சி பார்க்க இங்க யாரு? எதுக்குறவன் பூமியில் இல்லை, எவனும் இங்க எதிரியும் இல்லை. பாஞ்சி வரும் தோட்டா கூட பதுங்கி ஒதுங்கி போகும் பாரு. கடலின் ஈரம் அளந்துதான் பார்த்தா விஜயோட கம்மி தான்டா. விஜய பாரு ஸ்டைலு தான் ஜோரு, அடிச்சு கூறு அவரு தான்டா. கண்ணை பார்த்தா காந்தமே தோக்கும், கத்தி கூட மழுங்கி போகும். வராரு வராரு அவர் அரசியலில் கால்பதிக்க வராரு. பேஜாரு பேஜாரு இனி இருக்கின்ற கட்சிக்கெல்லாம் பேஜாரு. வெடிக்கும் பாரு பெரும் புரட்சி, இருக்க போகுதுரே கட்சி. மாறும்போது மக்களாட்சி, நடக்கும் பாரு நல்ல ஆட்சி. இந்தியாவின் நிலைய பாரு, ஏற்றத்தாழ்வு அழியும் பாரு. சத்தியத்தின் உருவம் என்றால் சத்தியமாய் விஜய் தான் கூறு. நாட்டுக்கு இனிமேல் நல்லதோர் தலைவன் இளைய தளபதி தான் கூறடா. இப்படி அந்த சாங்கை நான் மனப்பூர்வமாக எழுதினேன். ஏன் எழுதினேன் அப்படின்னாக்கா, எனக்கு விஜய் மேலே அவ்வளோ பிடிக்கும், விஜயை பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நாட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும்.